வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான செல்லூர் கே. ராஜு கருத்து தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி இல்லாமல் திமுக, அதிமுக இடையே நேரடி போட்டி இருக்கும். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்று ராஜு நம்பிக்கை தெரிவித்தார். எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி ஆட்சி அமையாது என்றும், தமிழக மக்கள் இத்தகைய ஏற்பாடுகளில் நாட்டம் காட்டாததால் கூட்டணி ஆட்சி அமையாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மகாராஷ்டிரா, ஆந்திரா போன்ற பிற மாநிலங்களில் கூட்டணி அரசியலை மக்கள் அறிவார்கள் என்று சுட்டிக்காட்டிய அவர், தமிழகம் முக்கிய கட்சிகளுக்கு இடையே தெளிவான போட்டியை விரும்புவதாக மீண்டும் வலியுறுத்தினார். 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக மற்றும் அதிமுக இடையே, குறிப்பாக ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி கே. பழனிசாமி இடையேயான போராக இருக்கும் என்று ராஜு வலியுறுத்தினார். இரு தலைவர்களையும் ஒப்பிட்டு பேசிய ராஜு, பழனிசாமி சிறந்த நிர்வாகி என்றும், சாமானியர்களை உண்மையாக பிரதிநிதித்துவப்படுத்துபவர் என்றும் பாராட்டினார். தற்போதைய முதல்வர் ஸ்டாலினை விட பழனிசாமியின் தலைமை உயர்ந்தது என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலினின் சமீபத்திய அமெரிக்க சுற்றுப்பயணம் குறித்து கேட்டபோது ராஜு விமர்சித்தார். ஸ்டாலின் மாநிலத்திற்கான முதலீடுகளை பெறுவதை விட பயணத்தை அனுபவிப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார் என்று கூறினார். பயணத்தின் போது ஸ்டாலினும் அவரது குடும்பத்தினரும் வரி செலுத்துவோரின் பணத்தை தங்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.